Hello everyone, I am Raghesh. நேற்றுக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் TRB இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 10ல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். அதில் தெர் ஆர் அரவுண்ட் 10 டாபிக்ஸ். இதில் இது வந்து ரொம்ப முக்கியமான யூனிட். ஸோ அதில் வந்து நான் இந்த செஷனில் வந்து இன்ட்ரொடக்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கிரிட்டிசிசம் அப்படின்னா கிரிட்டிசிசம்ங்கிற வார்த்தை வந்து க்ரீக்கிலிருந்து வந்திருக்கு. ஸோ ஒரு கொஷின் கேட்கலாம், கிரிட்டிசிசத்தோட ஆரிஜின் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா க்ரீக்கு தான். மீனிங், கிரிட்டிசிசத்தோட மீனிங் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜட்ஜ்மெண்ட். ஃபங்க்ஷன் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னா ஒரு கிரிட்டிசிசத்தோட ஃபங்க்ஷன் என்ன, எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க எப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸமைன் த ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ் எக்ஸலன்சிஸ் அண்ட் டிஃபெக்ட்ஸ். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை எக்ஸமைன் பண்ணுறதுக்கு, அதனுடைய எக்ஸமைன்னா அது வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக, இப்போ ஒரு ஒர்க்கு வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்களா இல்லையா, அதோடைய டிஃபெக்ட்ஸ் என்ன, இப்போது அதோட மீட்டர் மெட்ரிக் அந்த மாதிரி சொல்லிட்டு அது அப்கமிங் சாப்டர்ஸில் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது அரிஸ்டோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடியில் இந்த கான்செப்ட் இருக்கணும், இந்த செட்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரிட்டிக்கை வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஃபைனலி டு இவாலுவேட் இட்ஸ் ஆர்டிஸ்டிக் ஒர்க் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து ஆர்டிஸ்டிக் ஒர்க்னால் அந்த போயம் இல்லைன்னா ஒரு ட்ராமாட்டிக் ஸ்டோரியை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு டெஃபினிஷன் இருக்குது, அதை பாருங்கள், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டெஃபினிஷனை கொடுத்துட்டு இந்த டெஃபினிஷன் யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ 2 டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் இஸ், criticism is a disinterested endeavor to learn and propagate the best that is known and thought in the world. ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் டிஎஸ் எலியட் என்ன சொல்கிறாங்கன்னா, criticism is a commentation and exposition of works of art and by means of written words. நம்ம அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு பார்ப்போம். commentation and exposition of works of art by means of written words. வார்த்தை மூலியமாக ஒரு ஆர்ட், அதாவது ஒரு கலையை, ஒரு ஒர்க்கை வந்து வெளிப்படுத்தினாலோ அது கமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா எக்ஸ்பொசிஷன் வெளிப்படுத்தலாக இருக்கலாம். ஒரு கமெண்ட் மூலியமாகவோ அது வெளிப்படுத்துறது எப்படின்னா அந்த ஒரு வார்த்தை மூலியமாக வந்து வெளிப்படுத்துவாங்க, இது கரெக்ட், இது சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கமெண்டேஷன் எக்ஸ்பொசிஷன் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே யார் சொன்னாங்கன்னா டிஎஸ் எலியட் சொன்னாங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவ்வளோலாம் போதும். அண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் ஆர் ஸ்கூல்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம டிஆர்பி இதில் வந்து கொடுக்கல. இருந்தாலுமே ஒரு டீப்பாக கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு 9 டைப்ஸ் இருக்குது. அதுதான் மெயினாக வந்து இன்ட்ரொடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நீங்கள் ஃபர்தராக வரப்போகிற எல்லா கிரிட்டிக்குமே எந்த கிரிட்டிக்கலை சேர்ந்தவங்களா, கிளாசிக்கலாக, சோஷியல் கிரிட்டிசம், நிறைய ஒரு 9 டைப்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கிளாசிக்கல் ஆர் லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம். இப்போ கிளாசிக்கல் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகத்தில் வரும், இது வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ என்னென்னு பார்ப்போம். அட்வொகேட்ஸ் த மாடர்ன் poets and dramatists should follow the principles laid by the classic Greek and Latin critics. இப்போது க்ரீக்கு லாட்டின்கிற மொழியில் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்காங்க. எஸ்பெஷலி வந்து அரிஸ்டோட்டில் அண்டு ஹொரேஸ், குவிண்டிலியன், அந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். அதில் அரிஸ்டோட்டில், ஹொரேஸ், லாங்கினஸ் அண்ட் தேர் ஃபாலோவர்ஸ், இவங்க தான் வந்து மெயினாக வந்து கிளாசிக்கல் க்ரீக் அண்ட் லாட்டின் கிரிட்டிக்ஸு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இப்போ இந்த கிளாசிக்கல் கிரிட்டிசிசத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் பிரின்சிபிள்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து யார் சொன்னாங்கன்னா, நான் முன்ன கூறிய அரிஸ்டாட்டில், ஹொரேஸ், லாங்கினஸ் அண்ட் தேர் ஃபாலோவர்ஸ். வந்து யார் இதை ஃபாலோ பண்ணணுன்னா, இந்த மாடர்ன் போயட்ஸும் மாடர்ன் ட்ராமாட்டிஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாடர்ன் ஆத்தர்ஸ் அட்வைஸ்டு டு ஃபாலோ த மாடல் ஆஃப் ஹோமர், வர்ஜில், அரிஸ்டோஃபைன்ஸ், யூரிபிடஸ் அண்ட் சஃபோக்கல்ஸ். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். யாரெல்லாம் வந்து இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இல்லை ஏர்லியர் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா இவங்கள தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாசிக்கல் ரைட்டர்ஸ், க்ரீக்கில் லாட்டின் ரைட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அரிஸ்டாட்டில், ஹொரேஸ், லாங்கினஸ். இவங்கெல்லாம் யாரை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்கன்னா, ஹோமர் ஃபாலோ பண்ணுங்கள், வர்ஜில் ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் அரிஸ்டாட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, டு டீச் poet how to write better. நல்லா இன்னும் இப்போ எழுதுறதை விட நல்லா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணால் நல்லா எழுத முடியும். அதுக்காக தான் இந்த வந்து இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜுடிஷியல் கிரிட்டிசிசம். ஜுடிஷியல் கிரிட்டிசிசத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ஆன் த பேசிஸ் ஆஃப் சர்டன் ரூல்ஸ். ஸோ ஜுடிஷியல்னாவே ரிலேட்டட் டு ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து அப்படின்னா ஒரு சர்டன் ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஜுடிஷியல் கிரிட்டிசிசம் வந்து இருக்குது. இது யார் வந்து இந்த ஜுடிஷியல் கிரிட்டிசிசத்தை வந்து ஃபார்முலேட் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டோம்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சச் ரூல்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் க்ரீக், லாட்டின் மாஸ்டர்ஸ் அரிஸ்டாட்டில் அண்ட் ஹொரேஸ். ஸோ இதோடைய மாஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அரிஸ்டாட்டில் அண்ட் ஹொரேஸ். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் கேட்கலாம், இதர் நெட்லேயோ ஸ்லெட்லேயோ இல்லை டிஆர்பியில் கூட கேட்கலாம். அரிஸ்டாட்டில் என்ன ஸ்பெஷலிஸ்ட், எந்த கிரிட்டிசிசத்தில் அதிகமாக ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு கேட்டோம்னா ஜுடிஷியல் கிரிட்டிசிசம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் என்னென்னா, டாக்டர் ஜான்சன் may be regarded as this most powerful exponent of this kind of criticism. யார் இந்த ஜுடிஷியல் கிரிட்டிசிசத்தை மெயினாக ஃபாலோ பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஜான்சன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா கிரிட்டிசிசம், அதாவது கிரிட்டிக், இந்த டோட்டல் யூனிட்டை வந்து என்ன பற்றி நம்ம படிக்க போகிறோம்னா கிரிட்டிசிசத்தை பற்றி தான் படிக்க போகிறோம். அடுத்தது வந்து தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். இதில் வந்து ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம் டீல்ஸ் வித் லிட்ரரி எஸ்தட்டிக்ஸ் ஃபோக்கஸ்ட் நாட் ஆன் பர்டிகுலர் ஒர்க் பட் ஆன் லிட்ரேச்சர் இன் ஜென்ரல். ஸோ மெயினாக வந்து ஃபார்ம் ஆஃப் கிரிட்டிசிசம் இது ஒரு கைண்ட் ஆஃப் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் வித் லிட்ரரி எஸ்தட்டிசிஸ். அப்போது ஒரு ஒர்க்கு வந்து அதோடைய டேஸ்ட்டு எந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குது, இல்லைனா அதோடைய எஸ்தட்டிக் சென்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த லிட்ரரி இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் வந்து ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை வந்து ஒரு பர்டிகுலர்னால் ஒரு புக்கை மட்டும் செக் பண்ணுறது மட்டும் கிடையாது. இது வந்து டோட்டலாக இன் ஜென்ரல் ஃபோக்கஸ்ட் நாட் ஆன் பர்டிகுலர் ஒர்க் பட் ஆன் லிட்ரேச்சர் இன் ஜென்ரல். ஜென்ரலாக வந்து லிட்ரேச்சரில் வந்து இந்த ஒர்க்கு அதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. Study is made of the process of creation and the basis of principles of artistic beauty, the way theory built up. அப்படின்னா வந்து ஒரு லிட்ரேச்சர் இருக்குன்னா அதை பற்றி ஒரு ப்ராசஸ், ஒரு பெரிய ஸ்டடி நடத்துவாங்க. அந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு கிரிட்டிசிசம் வந்து மேக் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், இங்கிலாந்து தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் ஸ்டார்ட்ஸ் பை சிட்னி an apology for poetry. ஸோ இதனுடைய இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசத்தோடைய எக்ஸாம்பிள் யார் இந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் வந்து ஃபாலோ பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிலிப் சிட்னி தான். ஃபிலிப் சிட்னியோட எக்ஸாம்பிள் ஒர்க், அந்த ஒர்க்கோட பேர் என்னென்னா an apology for poetry. இப்போ எப்படி கொஷின் கேட்கலாம்னா யார் தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நேம்ஸ் கொடுத்தா தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம்னாவே என்ன ஞாபகத்தில் வரணும்னா an apology for poetry அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும். ஸோ ஒவ்வொரு கிரிட்டிசிசத்துலேயும் ஒவ்வொரு எக்ஸ்பனண்ட் இருந்திருக்காங்க, ஒவ்வொரு ரைட்டர்ஸ் வந்து அது இருந்திருக்காங்க. அடுத்தது வந்து ரொமான்டிக் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம், ஆல்சோ நோன் அஸ் எஸ்தட்டிக் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம். எந்த வருஷத்தில் வந்துச்சுன்னா 19th century. Critics liberated creative writers from rigorous disciplines
Discipline rules in imitation of classic rules can follow imagination, emotion and techniques. ஸோ இந்த ஒர்க்கில் நம்ம என்ன பார்க்க, இந்த டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த எல்லாருமே வந்து ஓல்டு லிட்ரேச்சரை ஃபாலோ பண்ணுங்கள், ஓல்டு கிரிட்டிசிசம் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நியூ கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஸ்டார்டட் இன் த மிடில் ஆஃப் த லிட்ரேச்சர் பீரியட், தட் இஸ் எஸ்தட்டிக் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம். இதில் வந்து இந்த 19th சென்ச்சுரியில் இருக்கக்கூடிய எல்லா ரைட்டர்ஸும் வந்து ஒரு ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த ஒரு ரூல்ஸ் புதுசாக வந்து ஒரு ரொமான்டிக் ரிவைவல் வந்துச்சு. அதுக்கு தான் வந்து எஸ்தட்டிக் ஸ்கூல் ஆஃப் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேன் ஃபாலோ இமேஜினேஷன். எப்படி அவங்க வந்து அவங்களுடைய ஒர்க் எப்படி எழுதலான்னா, இமேஜினேஷன் யூஸ் பண்ணலாம், இமோஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், டெக்னிக் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இப்போ ஒரு கிரிட்டிக்கு வந்து அவங்களுக்கு கிரிட்டிசிசம் பண்ணுறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னா, இமேஜினேஷன் இருக்கா, இமோஷன்ஸ் இருக்கா, அப்புறம் டெக்னிக்ஸ் இருக்கான்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஒர்க் ஜட்ஜ் ஆன் த பேசிஸ் ஆஃப் இமோஷனல் ஃபேவர், இமேஜினேட்டிவ் லைட் அண்ட் எஸ்தட்டிக் ஆர்ட். அடுத்ததாக டெஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் நோன் ஆஸ் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். இப்போது இன்னொரு பேர் என்னென்னா ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். இதில் ஒரு கொஷின் கேட்கலாம், என்னது வந்து எந்த கிரிட்டிசிசம் வந்து ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம்ங்கிற பேரில் வந்து நமக்கு தெரியும். நோன் ஆஸ் வாட் இஸ் நோன் ஆஸ் ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் தான். இவாலுவேட்ஸ் இண்டிவிஜுவல் ஒர்க்ஸ் ஆர் ஆதர்ஸ் பை எய்ம்ஸ், மெத்தட்ஸ், எஸ்தட்டிக் எஃபெக்ட்ஸ். ஸோ எப்படி வந்து அந்த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசத்தில் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய எய்ம் என்ன எய்மில் வந்து அவங்க அந்த ஒர்க் எழுதியிருக்காங்க, அது என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்தட்டிக் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போது ஜார்ஜ் வாட்சன் அவர் வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. டெஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம் பிகின்ஸ் இன் செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் வித் போய்ட்ஸ் டிஸ்கஸிங் வித் தேர் ஓன் ஒர்க்ஸ் on works and defending them against holistic attacks as Dryden has done in his innumerable prefaces. So இந்த டெஃபினிஷன் நீங்கள் வந்து படிச்சுங்க. Descriptive criticism begins in its self-justification with poets discussing their own works. இதில் என்ன புரியுதுன்னா, இப்போ ட்ரைடோட எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம்னா அவருடைய எக்ஸாம்பிள் ஒர்க் எது, எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸி. இந்த எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸியில் அவர் ஒரு பாட்டு, அவர் இல்லாமல் இன்னும் நிறைய போய்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னையும் வந்து கம்பேர் பண்ணுவார், மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன், செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன். நான் எப்படி எழுதுகிறேன், நான் எப்படி எழுதணும், அதை வித் போய்ட்ஸ், மற்ற போய்ட்ஸு கூடலாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அதில் இந்த எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து என்னது டெஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ட்ரைடனுடைய எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸி. இப்போது என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸி எந்த கிரிட்டிசிசத்தில் வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போது கிளாசிக்கல் கிரிட்டிசிசம், லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம், ஒரு ஜுடிஷியல் கிரிட்டிசிசம், ஒரு டெஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசம், ஒரு தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம். உடனே அந்த தியரிட்டிக்கல் கிரிட்டிசிசம்னு ஒரு வேர்டு இருக்குது, அது பார்த்தோன்னே தியரிட்டிக்கலாக இருக்குது, ஒருவேளை இதாக இருக்கலாம், படிக்கலைன்னா ஒருவேளை இந்த கொஷனில் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக லாக் ஆகிடும். ஸோ வந்து டெஸ்கிரிப்டிவ் கிரிட்டிசிசத்தில் தான் எது வரும்னா இந்த ட்ரைடனுடைய எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸி வந்து வருது. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், அது வந்து பெருசாக எதுவுமே இல்லை, ஜட்ஜ் இன் த சோஷியோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை வச்சு அது கிரிட்டிக் பண்ணுவாங்க. டெக்ஸ்டுவல் ஆர் ஃபார்மலிஸ்டிக் ஆர் ஆண்டாலஜிக்கல் கிரிட்டிசிசம், இது என்னென்னு பார்ப்போம். எக்ஸமைன்ட் அண்ட் அனலைஸ்ட் வித்தவுட் எனி கன்சிடரேஷன் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் சச் ஆஸ் பயோகிராஃபி, ஹிஸ்டரி, சோஷியாலஜி அண்ட் சைக்காலஜி. ஸோ இதுலேருந்து என்ன பார்க்கலான்னா, இப்போ டெக்ஸ்டுவல் அந்த டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, ஃபார்மலிஸ்டிக் ஒரு ஆண்டாலஜிக்கல் கிரிட்டிசிசம். ஒரு ஒர்க்கை இப்போ அவருடைய பயோகிராஃபின்னா அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய எந்த காலத்தில் இருந்திருக்காரு, என்ன ஹிஸ்டரி, சோஷியாலஜி, அந்த சோஷியல் கான்டெக்ஸ்ட் எப்படி இருந்திருக்கு, அதுமாதிரி சைக்காலஜிக்கல் க்ரானாலஜிக்கல், இதெல்லாம் வந்து என்னென்னா அவருடைய அந்த ஒர்க், அந்த டெக்ஸ்ட் புக் இருக்குன்னா டெக்ஸ்ட் புக்கு எதை பேஸ் பண்ணியிருக்கு அதை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதனுடைய ஹிஸ்டரி பார்க்க மாட்டாங்க, பேக்ரவுண்ட் பயாலஜி பார்க்க மாட்டாங்க, பயோகிராஃபி பார்க்க மாட்டாங்க, சோஷியாலஜி அதெல்லாம் வந்து எதுவுமே பார்க்காம தான் என்ன பண்ணுவாங்க, டெக்ஸ்டுவல் என்ன ஆண்டாலஜிக்கல் கிரிட்டிசிசம் வந்து அவங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்க.
இந்த ஃபார்மலிஸ்ட் கிரிட்டிசிசம் இல்லைனா ஆன்டாலஜிக்கல் கிரிட்டிசிசத்தில் வந்து கன்சிடரேஷன் இஸ் த திங் இன் இட் செல்ஃப், இதுதான் டெஃபினிஷன். அப்படின்னா கிரிட்டிக் கான்சன்ட்ரேட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போயம், ஸ்ட்ரக்சர், வேர்ட்ஸ், டிக்ஷன், லாங்குவேஜ், இமேஜ், மீட்டர், டோன் அண்ட் தீம். இப்போ இந்த கொடுத்துருக்கிற அந்த பேசிஸை வச்சு மட்டும்தான் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, வேர்ட்ஸ், லாங்குவேஜ், அதோடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க, அண்ட் இமேஜ், மீட்டர் என்ன மீட்டரில் எழுதியிருக்காங்க, என்ன டோனில் இது எழுதியிருக்காங்க, தீம் என்ன அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. அடுத்தது என்ன சோஷியாலஜிக்கல் கிரிட்டிசிசம் அண்ட் மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம். இந்த மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசத்தில் வந்து இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் இவாலுவேஷன் ஆஃப் த சோஷியல் ஃபோர்ஸஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். சோஷியல் கான்டெக்ஸ்ட்டை வச்சு சொல்லியிருக்காம. அடுத்தது வந்து 9 ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம், ஆல்சோ கால்டு டோட்டனிக், மித்தாலஜிக்கல் ஆர் ரிச்சுவலிஸ்டிக் கிரிட்டிசிசம். இப்போ இதை வந்து டோட்டனிக் அப்படின்னா இந்த ரிலேட்டட் டு காட் அண்ட் ரிச்சுவலிஸ்டிக் அண்ட் மித்தாலஜிக்கல். இப்போ மித்தாலஜிக்கல் கிரிட்டிசிசம் எக்ஸாம்பிள் ஹோமருடைய Iliad or Odyssey and Mahabharata, Ramayana. These are mythological criticism, mythological works, and on that the criticism will be made.